February 2004. Tamil shorthand senior dictation. Get ready for dictation. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, இன்று மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களால் அவை முன் வைக்கப்பட்டுள்ள மானிய கோரிக்கைகள் மீது பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 75% பேர் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். அந்த ஊரக மக்களின் பொருளாதார மேம்பாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இயற்கையின் ஒத்துழையாமை, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விளை பொருட்களுக்கு சரியான நியாயமான விலை கிடைக்காத நிலைமை போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயத்தின் அடிப்படையிலான கிராம பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எல்லோரும் அறிவோம். இத்தகைய நிலை கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்களின் துணை வருவாயை பெருக்குவதிலும் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பினை அளிப்பதிலும் சற்று நிதானமான முன்னேற்றத்தையே காட்டுகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் ஊரக பொருளாதார மேம்பாட்டிற்கும் சுய வேலைவாய்ப்பினை அதிகரிக்கும் பொருட்டும் புதிய 15 அம்ச திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதில் கால்நடை பாதுகாப்பினையும் ஓர் அம்சமாக இணைத்துள்ளதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய கால்நடை கொள்கை வரையறைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு கால்நடை கொள்கைகளில் கண்டுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். கால்நடைகளின் உடல் நலம் பேணும் வசதிகளை விவசாயிகளின் இருப்பிடங்களிலேயே அளித்தல், செயற்கை முறை கருவூட்டல் பணியை தீவிரப்படுத்துதல் ஆகிய பணிகளை கிராமப்புறங்களில் சிறப்பாக செய்வதற்கான தீவிர கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடை மருத்துவ கிளை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை நான் பெரிதும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, மீன்வள மேம்பாட்டு இயக்கம் ஒன்றை அமைக்க இந்த அரசு உத்தேசித்துள்ளதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடற்கரை பகுதியில் மீன்வளத்தை பாதுகாத்தல், நிலைத்து மீன்பிடித்தலை மேற்கொள்ளுதல், உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் போன்ற திட்டங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதியில் மூக்கையூர் என்ற கடலோர மீனவ கிராம பகுதியில் தரமாகவும் சுவையாகவும் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கின்றன. ஆனால் அந்த கடல் பகுதியில் வருடத்தில் ஏப்ரல் மாதம் தொடங்கி 6 மாத காலத்திற்கு தென் திசையிலிருந்து வீசும் காற்றினால் மீன்பிடி படகுகள் கவிழ்க்கப்படுவதால் அந்த பகுதி மீனவ மக்கள் 6 மாத காலத்திற்கு இடம் பெயர வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலைமை மாறிட கடலிலே தடுப்புச் சுவர் எழுப்ப வேண்டுமென நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே மீனவ மக்களின் நண்பனாக விளங்கும் இவ்வரசு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். விழுப்புரத்தில் இருக்கும் லட்சுமி பிளாஸ்டிக் தொழிற்சாலை மேலாளர் திரு நாராயணன் திருவாரூர் கடைவீதியில் உள்ள சக்தி கூட்டமைப்பின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் புதியதாக பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை ஆரம்பித்து இருக்கிறோம். எங்கள்
தொழிற்சாலையில் எல்லா விதமான பிளாஸ்டிக் பொருட்களையும் தயாரித்து அனுப்புகிறோம். குறிப்பாக திருமணம் மற்றும் உள்ள சுப காரியங்களுக்கு தேவையான அனைத்து வகை பிளாஸ்டிக் உறைகளை நவீன வடிவமைப்புடன் தயாரித்து அளிக்கிறோம். எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களை திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்ய மாவட்ட அளவிலான ஏஜென்ட்டுகள் தேவைப்படுகின்றனர். எனவே மேற்கூறிய 2 மாவட்டங்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்க தங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் தயாரிக்கும் பொருட்களின் விலை பட்டியல் ஒன்றையும் தங்களுக்கு அளிக்கும் தள்ளுபடி சதவீதம் பற்றியும் விவரத்தையும் இக்கடிதத்துடன் அனுப்பியுள்ளோம். தங்களது பதில் கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.